இப்போதெல்லாம் பல பெண்கள் வீட்டு வேலையையும் பார்த்து அலுவலக வேலையையும் சேர்த்து செய்கிறார்கள். இதனால் அவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். குறிப்பாக காலையில் ஆபீஸுக்கு நேரமாகும்போது சமையல் செய்வது ஒரு பெரிய டாஸ்க். இந்த 2 வேலைகளையும் சமாளிக்க முடியாமல் வேலையை விடுபவர்களும் இருக்கிறார்கள், இல்லையென்றால் வெளியே சாப்பிடுபவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சில கிச்சன் டிப்ஸ் தெரிந்தால் எவ்வளவு குறைவான நேரத்திலும் சமையலை எளிதாக முடிக்கலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த டிப்ஸ் மிகவும் உதவியாக இருக்கும். அவை என்னென்ன என்று பார்ப்போமா? நீங்கள் ஏதாவது கிரேவி குழம்பு செய்ய நினைத்தால் ஓய்வு நேரத்தில் அதற்கான தயாரிப்புகளை செய்து வைத்துக் கொள்ளலாம். குழம்புக்கு தேவையான தக்காளியை வேக வைத்து கூழ் போல செய்து அதை ஐஸ் கியூப் ட்ரேயில் ஊற்றி உறைய வைக்கலாம். இதோடு பன்னீர், பட்டாணி, உருளைக்கிழங்கு போன்றவற்றையும் வேக வைத்து ஐஸ் கியூப் ட்ரேயில் போட்டு வைக்கலாம். சமைக்கும் போது இதை நேரடியாக பயன்படுத்தலாம். காய்கறிகளை வேக வைக்கும் நேரம் மிச்சமாகும். இந்த கியூப்ஸை எப்போது வேண்டுமானாலும் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த நாள் காலையில் சமைக்க போகும் காய்கறிகளை முதல் நாள் இரவே நறுக்கி காற்று புகாத டப்பாவில் போட்டு வைத்து விடுங்கள். இப்படி செய்வதால் உங்கள் நேரம் மிச்சமாகும். தேவைப்பட்டால் காய்கறிகளை லேசாக வேக வைத்தும் சேமித்து வைக்கலாம். காய்கறி சமைக்கும் போது அதில் பலவிதமான மசாலாக்களை பயன்படுத்துவோம். ஒவ்வொன்றாக எடுத்து போடுவதற்கு நேரம் எடுக்கும். இதற்கு பதிலாக மல்லி, மிளகாய், மஞ்சள், சீரகம், கரம் மசாலா, வெஜிடபிள் மசாலா பொடி போன்ற எல்லா மசாலாக்களையும் ஒன்றாக கலந்து ஒரு டப்பாவில் வைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக ரவை, சம்பா கோதுமை, வேர்க்கடலை போன்றவற்றை சமைப்பதற்கு முன்பு வறுப்போம். இதற்கு பதிலாக நாம் முன்கூட்டியே இவை எல்லாவற்றையும் வறுத்து காற்று புகாத டப்பாவில் சேமித்து வைக்கலாம். தேவைப்படும்போது உடனே எடுத்து சமைக்கலாம். இதனால் நேரம் மிச்சமாகும். நாம் பெரும்பாலான சமையலில் பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லியை சேர்ப்போம். பூண்டை சுத்தம் செய்து தோலை உரிக்க நிறைய நேரம் செலவாகும். அதனால் நீங்கள் முன்கூட்டியே பூண்டை சுத்தம் செய்து தோலை உரித்து நறுக்கி தனித்தனி டப்பாக்களில் போட்டு வைக்கலாம். தேவைப்படும்போது உடனே எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம்.